நபியின் இறுதி ஹஜ். ஒரு அறிவிப்பு செய்றாங்க, இந்த சபையில் உறவை முறித்த யாரும் இருந்தால் தயவு செய்து அவங்க எழுந்திருச்சு போகட்டும். நாங்க எப்படி இருக்கும்? துவா கேட்கிற நேரம் இப்பதான், துவா மகரிபுக்குள்ள துவா கேட்க வேண்டிய நேரம் இருக்குது. அரஃபா அப்படி இருக்கும். உறவு லா யுஜாலிஸ்னி மன் அம்சா காத்தியா ரஹம், யாரெல்லாம் இப்ப உறவு முடிச்சவங்க இப்ப இருக்கிறீங்களோ இந்த இடத்தை விட்டு ஃபல்யக்கும் அண்ணா எழுந்திருச்சு போகட்டும். நாங்க யாருமே எழுந்திருக்கல. சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒருத்தர் அக்ஸா ஹல்கா, அந்த கூட்டத்தின் கடைசியில் ஒருத்தர் எஞ்சாராம். எஞ்சி போல போயிட்டார், மெதுவா போயிட்டார். இதுல என்ன ஆச்சரியம்னா, 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பிரகடனம் செய்யப்பட்ட போது ஒருத்தரை தவிர யாரும் எழுந்திருக்கலன்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சொன்னா, அத்தனை பேரும் உறவை கட்டி காத்தவங்களா இருக்கிறான். அவர் மட்டும் எஞ்சி போனாரு. ஒரு சில மணித்துளிகள் போயிட்டார். போயிட்டு திரும்ப வந்தார். ரசூலுல்லாஹ் கூப்பிட விட்டாங்க. இங்க வாங்க தோழரே, நான் அப்படி அறிவிப்பு செய்தேன், யாரும் எழுந்திருக்கல, தாங்க மாத்திரம் எழுந்திருத்தீர்களே, என்ன விஷயம் கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அம்மாவுடைய சகோதரி சிறிய தாயார் இருக்கிறாங்க. சாரமத்தினி, அந்த அம்மா என்னுடைய உறவை முறிச்சுக்கிட்டாங்க, என் பேர்ல கோபமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சாரமத்தினி, அந்த அம்மா என்கிட்ட உறவு முறிச்சுக்கிட்டாங்க, நான் முறிக்கல. அந்த அம்மா என்னோட உறவு முறிச்சுக்கிட்டாங்க, என்னுடைய சிறிய தாயார். தாங்க சொல்லிட்டீங்க, உறவு சேர்ந்தாரவங்க உறவு முறிச்சவங்க எழுந்திருச்சு போயிடுங்க. இப்ப எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு புனிதமான நேரம், துஆவுடைய நேரம். அப்ப நான் உடனே போனேன், என்னுடைய சிறிய தாயாருடைய வீட்டை தட்டினேன். அவங்க வெளியில வந்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விஷயம், உன் பழக்கம் இல்லையப்பா, மகாதா தாபுகா, உன்னுடைய பழக்கம் அப்படியெல்லாம் கிடையாது. நீனா வந்து ராசியாக்க வர்றதும் பேசுறதும் சமாதானப்படுத்துறதும் இதுவரைக்கும் ஓடி வந்தது இல்லையே. இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தாங்க, என்னுடைய சிறிய தாயார் என்னை மன்னித்தார்கள், ஆடத் தழுவினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆஹா, இத்தனை காலம் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நாம ரெண்டு பேரும் இருந்துட்டோம். எனக்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். யார சொல்லலாம், என் சிறிய தாயாரோடு மாத்திரம் உறவிலே பிரச்சனை இருந்தது, சரியாக்கிட்டு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார வச்சு, அவங்க ரசூல் சொல்றாங்களா, அஹ்சந்த ஃபஜ்லிஸ், தோழரே மிக அழகாக நடந்து கொண்டீர்கள், உட்காருங்கள் என்று சொல்லி துஆவுடைய நேரத்தை அறிவிக்கிறதுக்கு முந்தி ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அலா லா தன்ஸிலுர் ரஹ்மா, லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்து ரஹ்மின். இந்த சமூகத்தில் உறவை முறித்த ஒரு மனிதர் வாழ்வாரோ அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கூட இறங்காதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சமூகத்திலே உறவை முறித்த ஒரு மனிதர் இருந்தா கூட